சரி. வணக்கம் பிள்ளைகளே. நாங்க இன்று இந்த திருக்குறள் வகுப்பில ஒரு தலைப்பு எடுத்து ஒரு விவாதமாகவும் ஒரு கருத்து களமாகவும் நாங்கள் இந்த நிகழ்வை செய்ய இருக்கிறோம். இதுல என்னென்றால் மாணவர்களின் பேச்சு திறனை வளர்ப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்வை செய்கின்றோம் என்பதை முதலிலே நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். அதாவது உங்களோட ஆற்றல், ஆளுமை, அதே நேரம் சொற்களை எவ்வாறு நீங்கள் கொண்டு வர போறீர்கள் மற்றும் உங்களோட சிந்தனையின் தெளிவு, அந்த சிந்தனையை இந்த சொற்களூடாக வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அரங்கமாக இன்றைய அரங்கம் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் குழந்தைகளை ஊக்குவிக்கும் முகமாகத்தான் இது நடைபெறுகிறது என்பதை முன்கூட்டியே நான் இதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, வாழ்க்கையில் கல்வி எதை தரும்? ஒன்று அறிவியா அனுபவத்தையா என்று கேட்டிருக்கிறோம். அதாவது இந்த கல்வி, நாங்க படிக்கிற கல்வி எங்களுக்கு அறிவை தருகிறதா இல்லது அனுபவத்தை? உங்களுக்கு தெரியும், அறிவு என்றால் நாலேஜ் என்று தெரியும் உங்களுக்கு, அறிவு. அது மாதிரி அனுபவம் என்றால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு ஏஃபாருங்கள் அதையும் தருகிறதாக இருக்கிறது. அப்ப நீங்கள் எதை என்றாலும் எடுத்து இன்றைக்கு பேசலாம், சரியோ? ஆனா நான் வச்சிருக்கிறேன், இது ஒரு விவாதமாக கொண்டு போய்க்கல அறிவே என்று பேசுறதுக்காக அபிநயாவின் நிலவனம் வந்திருக்கணும், அனுபவம் என்று பேசுறதுக்கு யதுசும் அதிசேகம் வந்திருக்கணும், அதை விட நிலவனும் அதை விட ஸ்ரீமனும் ஸ்ரீ விக்னேசும் அறிவு கண்டதுக்குள்ள பேச போயிடும். சரியா? சரி, இப்ப நான் வருகிறேன். இப்ப அறிவுதான் இந்த கல்வி, அதாவது எங்களுக்கு அந்த கல்வி அறிவைத்தான் தருகிறது என்று முதல்ல நாங்கள் எடுப்போம், பிறகு அனுபவத்தை எடுப்போம். சரியோ? கல்வி அறிவைத்தான் தருகிற என்று பேசுவதற்காக நாங்கள் முதலில் யாரை அழைக்க போகிறோம்டா? அபிநயா, நீங்கள் தொடங்குங்கள். அபிநயா. கல்வி அறிவை எல்லோருக்கும் வணக்கம் என்று முதலில் சொல்லி தொடங்குங்கள. எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் தள்ளி இருங்கோ, கொஞ்சம் நடுவுக்கு வாங்கோ. முகம் தெரியுது. ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். கல்வி கல்வி எங்களுக்கு அறிவைதான் தரும் என்ற அறிவுள்ள எங்களுக்கு எதையும் சாதிக்கலாம். இப்ப எங்களுக்கு அறிவு இருந்தாதான் எங்களுக்கு நாங்கள் வேலைக்கு போறோம், வேற விடயங்கள் செய்யறோம். அதோட கல்வி இல்லாமல் எதையும் செய்ய இல்லாது. என்ன இப்ப கல்வியில் நாங்கள் புது பாசைகளை படிக்கிறோம், பாசைகள் இல்லாம ஒருத்தரோடு கம்யூனிகேட் பண்ண இல்லாது. அத்துடன் இப்ப வீட்டுக்கு ஒரு புது கபட் வர்ற விடியா இப்ப எத்தனை ஹியூவும் பிராய்ச்சியும் கணக்கு ரசனம் பண்ணணும் என்று நான் சொல்லணும். ஓகே ஓகே. நாங்கள் சொல்லுங்க. அத்துடன் இப்ப எல்லாம் பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்ரீலங்கால இத்வா புயல் வந்திருக்குது. அது எல்லாத்தையும் உடைச்சிருக்குது. எல்லாம் வீடுகள் எல்லாம் பேருக்கும் இருந்த சாமான்கள் எல்லாத்தையும் உடைச்சு அழிச்சு இருக்குது. ஆனால் அவைகளோட கல்வியே அழிக்கையில அவையல் இன்னும் கொண்டே போறாங்க. இப்ப சாப்பாடை விட்டுட்டு போனாலும் வீட்டையும் விட்டுட்டு போனாலும் இந்த முக்கியமான சாமான்களையும் அழித்து இருந்தாலும் இந்த கல்வியே அழிக்கவே இல்லை என்று இப்ப புய காத்திருக்குது. அத்துடன் இப்ப அறிவு இல்லாம நீங்க விண்வெளிக்கே போயிடாது. இப்ப விண்வெளியோல மூட்டுக்கு போயிடாது. விண்வெளிக்கு. ஓகே. ஏன்னா நீங்கள் முதலா விண்வெளியோல மூட்டை பார்க்க போய்க்க நீங்க முதல் அறிவுதான் போறீர்கள், பிறகுதான் திருப்பி போக நீங்க அனுபவத்தோட போறீர்கள். முதல் போய் இங்க எல்லாம் கணக்கு கால்குலேட் எல்லாம் பண்ணிதான் தெரிஞ்சு போறீர்கள் எப்படி போறது, எங்க இருப்போம் பார்த்தேன். கொஞ்சம் நடுவுக்கு வாங்க, முகம் முழுதும் மறையுது. கொஞ்சம் தள்ளி இருங்க, மத்திக்கு கொஞ்சம் பாருங்க, நீங்க பாக்க தெரியுமா? சரியா? வச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க. நீங்க ஒரு நீங்க அம்மா இப்ப
அனுபவம் மூலம் நிறைய சாதிக்கிறான்ற ஒருக்கா நீங்க சொன்னீங்க இப்ப அம்மா விளக்கு வச்சுட்டு விட்டு விட்டு போனா விட்டு எரிஞ்சிடும். அப்ப அவக்கு தெரியும் நெக்ஸ்ட் டைம் அவ பாட்டு இருக்கணும். ஆஹ் அவ பாடல படிப்பா. ஆனா முதல்ல அறிவு இருந்தா அவக்கு அந்த சம்பவமா நிறுத்தி இருக்கிறான். முதலே தெரிஞ்சிருந்தா அதை நிப்பாட்டி போட்டு போயிருக்கலாம்னு சொல்றீங்க. ஓகே, சரி. அனுபவத்துக்கு வேற அடுத்த ஆளுகிட்ட போய் பேந்து வருவான், நம்ம முடிவில் கதைப்பான். சரியா? உட அறிவு வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறீங்களா? அறிவு சரி. இதுவரையில அபிநயா மிக சிறப்பாக பேசியிருந்தார். ஆனா அபிநயா இருக்கிற பொசிஷனை பார்க்க அவட தலைமையில் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. நீங்க முன்னுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி இருங்கோவ நீங்க இதுக்கு. அதாவது 2 பேரும் கிட்ட கிட்ட இருந்தா தான் வடிவம் தெளிவா தெரியும். நீங்கள் அழகாக சொன்னீங்கள், அறிவு எங்களுக்கு தேவை. கல்வி படிக்க படிக்க எங்களுக்கு அறிவு வளரும். அது ஏனென்றா ஒரு மொழி படிக்கும் போது அறிவு எங்களுக்கு வளர்றது உண்மைதான். அதாவது ஆங்கிலத்தை படித்தால் அதில் உள்ள விடயங்களை கண்டுகொள்றோம். டொச்சை படித்தா இன்னொரு வகை விடயங்களை கண்டுகொள்றோம். அதுபோல மொழியை படிக்க நாங்கள் திருக்குறள்ல உள்ள விடயத்தை படிக்க எங்களுக்கு அறிவார்ந்த விடயமும் வருகிறதை பார்க்கிறோம். அதே நேரம் நீங்கள் அந்த கபேர்ட் பூட்டுறதுக்கு சொன்னீங்களா, அழகாக அந்த கபேர்ட்டை பூட்டுறதுக்கு எங்களுக்கு அறிவு இருந்தா தான் அது பூட்டலாம். அது மதிநுட்பம் வந்து வேணும் எங்களுக்கு. என்ன அந்த அந்த நுட்ப அறிவு ஒரு கூர்மையாக அதை பார்த்து எப்படி பூட்டுறது என்றதை கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது ஒரு கல்வி அழிவில்லாததுக்கு காரணம் நீங்கள் இன்றைய அந்த புயலை அழகாக எடுத்திருக்கிறீர்கள். அது எனக்கும் பிடிச்சு கொண்டது. டிப்பா புயலால உடைமைகள், எங்களுடைய வீடுகள், உடைமைகள் எல்லாம் போகும் அந்த வெள்ளத்தோட. ஆனால் எங்களோட கல்வி மட்டும் போகாது. ஏன்னா நாங்கள் எங்கேயோ போய் ஒரு இடத்தை இருந்தாலும் அந்த கல்வியை கொண்டு எங்களுக்கு தெரிஞ்சதை கொண்டு நாங்கள் உயர்ந்து கொள்ளலாம் என்பதை அழகாக சொன்னீர்கள். அறிவு இருக்கிறவன் தான் விண்வெளிக்கும் போகலாம், எங்கேயும் போகலாம். அதாவது மொழி தெரிஞ்சவனுக்கு தான் வழி திறக்கும் என்று சொல்றார்கள். அப்ப எல்லா இடங்களிலும் போய் அவன் பார்க்க வேணும், எல்லா இடங்களிலும் தெரிய வேணும் என்றால் அந்த அறிவான அந்த கல்வி, அதாவது அறிவை தரக்கூடிய அந்த கல்வியை நாங்கள் கற்றால் தான் நிச்சயம் முடியும். ஏன்னா கற்றால் எங்களுக்கு பாதைகள் அப்படியே திறக்கும். அதை அழகாக சொன்னார். சரி, அறிவில்லாட்டி நாங்க இப்ப விண்வெளிக்கு கூட போக இயலாது என்று சொன்னாராம். நிச்சயம், அதாவது படித்து நீங்கள் விண்வெளி ஆய்வுக்கூடத்துல போய் விண்வெளியை பற்றி நன்றாக படித்தால்தான் நீங்கள் அங்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஓகே, உங்களுடைய கருத்து சரி, வாழ்த்துக்கள். அடுத்து நாங்கள் அனுபவத்துக்கு வர்றோம். அனுபவத்துக்கு வரைக்கும் நாங்க நிலவனை எடுப்போம். முதல் யதுஸ் எடுப்போம். யதுஸ் வாங்கும் நிலவன் அடுத்தது. ஓகே யதுஸ், நீங்கள் இப்ப அனுபவம் என்று பேச போறீங்க. அனுபவம், அதாவது நாங்கள் வாழ்க்கையிலே கல்வி எதை தரும், எங்களுக்கு அறிவையும் தருந்தான், ஆனா அனுபவத்தையும் தருகுதே என்று சொல்ல போறார். எப்படி யதுஸ்? எல்லோருக்கும் வணக்கம். அனுபவம் ரொம்ப நாள் மனசில் இருக்கும். இப்ப நீங்க ஒரு நூலில் ஒரு பொருளை நீங்க படித்தால் அது கொஞ்ச நாளுக்கு பிறகு நீர் மறுப்பீங்க. ஆனா நீங்க அதை அனுபவிச்சால் உங்களோட மூளைக்கு அது கன நாள் இருக்கு. அதை அனுபவிச்சால் என்ன, அந்த மனதுல இருக்கிறத நாங்க வந்து செயல்ல கொண்டு வரோம். அதான் அனுபவித்தல். இப்ப புத்தகத்தில் போட்டிருக்கும் நெருப்பு சுடும் என்று. ஆனா நீங்க ஒருக்கவங்களோட கை நெருப்புக்குள் வச்சால் பிற நீங்க வாழ்க்கை ஃபுல்லா மறைக்க மாட்டீங்க நெருப்பு சுடும் என்று. நிச்சயம் நிச்சயம். அடுத்து என்ன வச்சுக்கிறீங்க? அபிநயா சொன்னவா நாங்க வந்து புத பாசை நாங்க நூலில் தான் படிக்கலாம் என்று. ஆனா எங்களோட அனுபவத்தை வச்சும் படிக்கலாம். நாங்கள் இப்ப அந்த நாடுக்கு நாங்கள் போனா நாங்க கொஞ்ச நாள் அங்க வாழ்ந்தா அந்த பாசை எங்களோட மனதுக்குள் இருக்கும். கட்டிக்கார். அங்க போய் நாங்கள் வாழ்ந்தோம் என்றால் அந்த சூழல்ல நாங்கள் வாழும் போதே அந்த மொழி எங்கட நாவல்ல வரும். என்ன? ஓகே, அடுத்தது வேற அபிநயா சொன்னவா வந்து புயல் வந்து எங்களோட பொருட்கள் எல்லாம் போயிடும் என்று. அந்த புயத்தால்
கல்வி கொண்டு போவோம் ஆனா அப்படி நாங்க அனுபவத்தையும் கொண்டு போலாம். கெட்டிக்கார வாழ்த்துக்கள். ஆம், கல்வியை மட்டுமா நாங்கள் கொண்டு செல்வோம், அனுபவத்தையும் கொண்டு செல்வோம் என்றதை அழகாக சொல்லி இருக்கிறார் ஜாதூஸ். கெட்டிக்காரன். ஓகே, அதுவும் உண்மைதான். என்றால் எங்கள் புயல் என்ன தாக்கினா எங்களோட உயிர் இருந்ததுண்டா நாங்கள் அது அனுபவம் ஒன்று பெற்று வச்சிருந்தா அதை இன்னொரு இடத்தை கொண்டே செய்யலாம். உண்மையா வாழ்த்துக்கள் ஜாதூஸ். அதை எதிர்த்து சொல்றது அந்த இது அழகா இருக்குது. ஆமா, அடுத்தது சொல்லுங்க. ஆமா, இப்ப நாங்க ஆறுதலா சொல்லுங்க. நாங்க இப்ப கல்வி அந்த அனுபவம் தனி மதிப்பு கொண்டது. நாங்க அனுபவத்தால எங்களுக்கு கணக்கு மதிப்பு கிடைக்கும். ஆனா கல்வியாலும் கிடைக்கும், ஆனா அனுபவத்தால கூட மதிப்பு கிடைக்கும். அனுபவத்தால எப்படி கூட மதிப்பண்ட என்னத்த நீங்க அத சொல்லுறீங்க? இப்ப நாங்க அனுபவத்தால நாங்க வாழ்க்கையில கூட முன்னேறவும் கல்வியோட இந்த கல்வி நாங்க பள்ளிக்கு போற டைம் மட்டும்தான் எங்களுக்கு உதவும். ஆனா அனுபவம் வாழ்க்கைக்கும் உதவும். கட்டிக்காரன். அதாவது அனுபவம் செயலா வருது. அறிவை வச்சு கொண்டாலும் அனுபவத்தால தான் செயலை காட்டலாம். அறிவால மட்டும் செயலை காட்ட முடியாது. அறிவால மட்டும் நீங்க எனக்கு எல்லாம் படிச்சு எல்லாம் தெரியும், எல்லாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லாம் தெரியும், அதை நீ காட்டு, எனக்கு கம்ப்யூட்டர்ல அதை செய்து காட்டேக்கதான் எனக்கு தெரியும். ஓ, இவருடைய கல்வி அதுல அனுபவம் சிறப்பா இருக்கணும். பிள்ளையார் உங்களுக்கு தெரியுதப்ப. அப்ப ஒரு வியாபாரங்கன் எப்போதுமே ஒரு படிப்பை தரும், மதிப்பை தரும், முன்னேற்றத்தை தரும். அழகாக சொல்லி இருக்கிறார் யாதஸ். வேற என்ன யாதஸ்? இப்ப நாங்க ஒரு புது நாடுக்கு போனால் புத்தகத்தில் போட்டிருக்காது எப்படி அந்த நாடு அது போட்டிருக்கோம், ஆனா அப்படி நாங்க வாசிக்க மாட்டோம். அந்த நாடு எப்படி ஆக்கள் இருப்பினம், எப்படி அங்க வாழ்வினம். ஆனா அனுபவத்தை வச்சு நாங்க அங்க நல்லா வாழலாம் அந்த நாடுல புதுசா போய். அப்ப நாங்கள் சும்மா பாப்போம், மெப்ப பாப்போம், பார்த்துட்டு அந்த நாட்டுல இன்னென்ன காலையில இன்னென்ன இருக்குன்னு வரும். ஆனால் அங்க போய்த்தான் நாங்க மிச்ச அனுபவத்தை பெறலாம்ன்றதை தான் சொல்றீங்களா என்ன? ஆமா, அது சரியா. கட்டிக்காரன். வாழ்த்துக்கள் கூட புது முயற்சி, கன்னி முயற்சி உண்மையிலேயே வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். அழகாக பேசியிருந்தீர்கள். அபிநயாவும் சொல்லி இருந்தார். அதுக்கு எதிராக நீங்கள் சொன்னது இன்னும் வலி சேர்க்கக்கூடியதா இருக்கிறது. நிலவன் இதே போல யதுசின்ற விடயத்தை எடுத்து நீங்கள் 1 அல்லது 2 விடயத்தை எடுத்து எப்படி நீங்க சொல்ல போற என்ன அனுபவம் என்று சொல்றீங்களா? நான் அறிவுதானே. ஓ, நீங்க அறிவுதான். அறிவை பற்றி நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். அறிவு இருப்பதற்கு எங்கண்ட மூல முக்கியம். மூளை இருந்தால்தான் நாங்கள் அறிவா இருக்க முடியும். நாங்கள் அறிவா இருப்பதற்கு கல்வி முக்கியம். கல்வி இருந்தால்தான் நாங்கள் அறிவாக இருக்க முடியும். படிச்சாதான் எங்களுக்கு அறிவாக இருக்க முடியும். அறிவு இருந்தால் நாங்கள் எதையும் செய்ய முடியும். நாங்கள் அறிவு இருந்தால் நாங்கள் யோசிச்சு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு இலங்கையிலோ இல்ல வேற நாடுகளுக்கோ நாங்கள் அவளுக்கு உதவி செய்யலாம். நிறைய உதவி செய்து அதான் நாங்கள் நல்ல விஷயங்கள் செய்யலாம். அதான் சொல்லுவாங்க. அப்ப நாங்கள் அறிவா இருப்பதற்கு கல்வி மிக முக்கியமானது. அதான் நான் சொல்ல வந்தது. ஓகே, இப்ப யது சொன்னதுல நீங்கள் என்ன எதிர்த்து சொல்லுவீங்க? இப்ப யது சொல்றாரு, இப்ப யதுசும் நேரடியா உங்களை கேட்டுத்தான் சொல்றாரு. இப்ப எவையும் ஒரு உதவியும் இல்லை. அது மாதிரி நீங்கள் இப்ப யது சொன்னவர் தான் எனக்கு அனுபவம் ரொம்ப நாள் மனதில் இருக்கும். அனுபவத்தை நாங்கள் பெறும்போது அது ஒரு மதிப்பு மிக்கது, முன்னேற்றமானது என்றெல்லாம் சொல்றாரு. அப்ப நீங்கள் அதை ஒரு வெட்டி பேசுங்க பாப்போம். அதுல அவர் சொன்னதுல உங்களுக்கு எதிர்ப்பாக ஏதாவது இருக்கிறதா? அதை எப்படி பாக்குறீங்க நீங்கள்? ஒரு எதிர்த்து ஒரு வரி சொல்லலாம். அது சொல்லிக்கல. இப்ப எதிர்த்து இப்ப அவர் சொல்றார் அனுபவம் மதிப்பை தரும். அப்ப நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப அறிவோட சேர்த்து பாருங்க. ஏன் அனுபவம் மதிப்பை தரும், அறிவும் மதிப்பை தரலாம் தானே.
அந்த அந்த இடத்துல நீங்கள் எதை cross பண்ணி அல்லது வெட்டி பேச போறீங்க? அப்படி ஆற்றல் வருகுதா உங்களுக்கு? ம். இல்லையே. இல்ல. சரி, பரவாயில்ல. நீங்க வெட்டி பேசலாம். அது அடுத்த கட்டத்துக்கு தான் உங்களை கூப்பிடுவேன். வச்சிருங்க அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வச்சிருங்க. இப்ப அவர் அடுத்து உங்களை வெட்டி பேச இருக்கிறார் பாத்தீங்களா? அப்ப இப்ப நீ ஏன் உங்களுக்கு அந்த ஐடியா வரையிலன்றதை நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். ஏன்னா பாயிண்ட்ஸை நான் சொல்லி கொடுத்தா மற்ற ஆக்களும் இன்னும் பேசணும் என்ன. அப்ப நீங்கள் அனுபவம் அவர் மதிப்பு மிக்கது முன்னேற்றம் என்றா நீங்க அறிவை அதுக்கு கொண்டு வரணும். ஏன் டீச்சர் அறிவு இல்லாட்டி என்னென்ற அனுபவம் வரும் என்ற கேள்வியும் உங்களுக்குள்ள வரணும். சரியா? சரி, கேட்டுக்கொண்டு இருங்கோ. பேருந்து உங்களுக்கு விடயம் வந்தா சொல்லுங்க. சரி, எது செய்த சொல்ல போறீங்களா? பாப்பா அது மறந்துடுவார் வேண்டு. அது சொல்லுங்க. நிலவன் சொன்னவர் கல்வி அறிவை தரும் என்று. ஆனா அனுபவம் உங்களுக்கு கூட அறிவை தரும் நூலை விட. என்றா இப்ப நீங்க நூல் வாசிச்சா உங்களுக்கு அந்த நூல்ல இருக்கிற சொற்கள் தான் உங்களோட உங்களோட மூளைக்குள் இருக்கும். ஆனா அனுபவத்தை வச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த நூலை விட எல்லாம். நூல் ஒரு கை காட்டி எங்களுக்கு ஒரு கையேடாத்தான் இருக்குது. ஆனா அந்த நூல்ல சொல்ற விடயங்களை நான் செய்து பார்க்கதான் எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் வருது என்ன. அப்ப நூல் மட்டும் எங்களுக்கு போதாது. அந்த நூலை நுட்பமாக படித்தாலும் எங்களோட அனுபவ விருத்தியாலதான் நாங்கள் அந்த வேலையை செய்கிறோம் என்றதை அழகாக யது சொல்லியிருக்காரு. சிறப்பு யது சொல்லி பற்றி பேசுறாரு யது. சரி, இன்னும் கேட்டுக்கொண்டிருங்கோ. அடுத்து யார் பேச போயினோம்? நாங்கள் அதிசேக் அழைப்போம். அதிசேக் இல்லை, அறிவு நிலவனும். ஓகே, ஒரு நிமிடம் பாருங்க. ஓகே, வரந்தாரன் இப்ப அபிநயா பேசிட்டார், நிலவன் பேசிட்டு நம்ம அறிவுக்கு யதுஸ் பேசிட்டார். அதிசேக்கினி அதிசேக் சொல்லுங்க பாப்போம். எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு அனுபவத்தை பற்றி கதைக்கு போறேன். நாங்கள் விண்விழாக்கு போனா என்ன விழாக்கு? விண்வெளிக்கு விண்வெளிக்கு. ஓகே ஓகே. எங்களுக்கு முதல் தரம் பயமா இருக்கும். எங்களுக்கு மூச்சு கிடைக்குமா இல்ல நாங்கள் வெளிய விழுந்துருவோமா. ஆனா 2ஆம் தரம் போனா எங்களுக்கு பயம் வராது. ஏண்டா நாங்க முதலாம் தரம் போனாங்கள் இருந்து. அதான். 2வது நாங்கள் டாக்டருக்கு போனா அந்த கிடாஸ் எந்த நேரம் ஒருக்கா 2 தரம் குத்தணும். இது அவருக்கு அனுபவம் இல்ல. ஆனா ஒரு மித்தாபைட்ட அங்க எனக்கு குட்டினா ஒருக்கா குட்டி டக்குன்னு ப்ளூட் வெளிய வரும். இது அவருக்கு அனுபவம் இருக்குது. ஆமாம், டாக்டர் மருந்து எழுதுறதும் பாக்குறதும் அவற்றை அனுபவத்தை விட வாட அனுபவம் பெருசு. ஓகே ஓகே. அப்ப நாங்கள் ஒரு புது ஜாப், நாங்க ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போனா, zum Beispiel ஒரு கிச்சன் வேலைக்கு போனா அவங்க கேட்கறாங்க, உங்களுக்கு அனுபவம் இருந்ததுவா முந்தி எங்க ஆபாயம் பண்ணீங்களா அல்ல வீட்டு நிறைய சமைக்குவியலா. அப்படி இருந்தா அனுபவம் இருந்தா அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் பெருசா இருக்கும். இந்த ஷெஃபார்னா சான்ஸ் பெருசா இருக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கு. அப்ப நான் அம்மா சொல்லவா ஒரு பூத்துல இருந்தா கவனமா இருக்கணும், அது கீழே விழுந்தா உடையும். அப்ப நான் நினைக்குவேன் கீழே விழுந்தா உண்மையா உடையமா என்று நான் நினைக்குவேன். அப்ப கீழே விழுத்துனாதான் எனக்கு விளங்கும் ஓகே இது உடையும், எனக்கு நான் கவனமா இருக்கணும். கெட்டிக்காரன் சிலது செய்து பார்க்க வேணும் என்ன. ஓகே, நான் சொல்றேன். கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். சின்னால் என்றாலும் அவருடைய சிந்தனை சிறப்பாக அமைஞ்சது. பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எல்லாரும் உழைக்க வேணும். உங்களோட திறனை உழைக்கக்கூடிய ஒரு களமாகத்தான் நான் இந்த களத்தை பார்க்கிறேன். நீங்க ஒரு தரம் இதுல அந்த உங்களோட சொந்த திறனை விருத்தி செய்வதற்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த
ஆற்றலை உருவாக்க வேணும் என்ற ஒரு நிலை தான் இதுல நாங்கள் செய்கிறோம். விண்வெளிக்கு போக முதல் தரம் எனக்கு பயமாக இருக்கும். ஐயோ இப்படி போறது என்ன மாதிரி, ஐயோ கீழே விழுந்துடுவேனோட பயம். ஆனா 2ஆம் தரம் போயிக்க எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். இல்ல அது நல்ல ஈஸியா இருக்கு, அது போகலாம். இன்னும் முதல் தரம் போன பயத்துல சில விடயங்களை அடுத்த முறைக்கு நான் அதை பயம் இல்லாம மனதையும் தெளிவாக்கி அதுக்கேற்ற உடைகளை நல்ல வடிவா போட்டு கொண்டு போகலாம் தானே, அப்ப பயம் இல்லையே என்ற ஒரு அனுபவம் வந்துடும். அதான் அனுபவம். சரியா? அடுத்தது இவர் சொன்னது முற்றிலும் சரி. இப்ப டாக்டர் வந்து எங்களுக்கு பிரஷர் பார்ப்பர், இது பார்ப்பர், எல்லாம் பார்ப்பர். ஆனா அவர் கனகாலம் தான் டாக்டருக்கு வந்து இருப்பார். அப்ப ஒரு நர்ஸ் டக்குன்னு குத்தி ரத்தம் எடுக்க அவருக்கு தெரியும் அது நாடி நாளம். டாக்டருக்கும் தெரியும், டாக்டருக்கு தெரியான்னு நாங்க சொல்லலாம். சில நேரத்துல நான் எங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் தான் தோல், அவர் கண்டுபிடிக்க முடியாம சில நேரம் இருக்கலாம். இப்ப அந்த இடத்துல அந்த நர்ஸ் வந்து எப்படி செய்யறான்னு அவக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அவக்கு எல்லா கண்ணுக்கும் ஆக்களுக்கும் எல்லாம் குத்தி குத்தி ஒரு அனுபவம் இருக்குது. கட்டிக்காரன் அந்த நல்ல ஒரு விடயத்தை கொண்டு வந்தார். அடுத்தது ஜாப் இன்டர்வியூ. நீங்கள் ஒரு இன்டர்வியூல போனீங்கள் என்றால் தெரிஞ்சாக நீங்கள் கையை உயர்த்துங்க, அவருக்கு எதிராக கருத்து சொல்றேன் என்றால் வார நிவர்த்தியை முடிச்சுட்டு ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு நாங்க போனோம்டா அங்க கேட்கறது உங்களுக்கு அந்த ஜாப்பை பற்றி ஏதாவது தெரியுமா. ஒரு மேசை கூட்டுறவர் ஒரு இந்த டிஷ்லர் போறார், எனக்கு ஒரு வேர்க்கு தாங்கோ டாபேச்சம் அவர் கேட்கிற உங்களுக்கு டிஷ்லரா உங்களுக்கு பூட்டை எல்லாம் தெரியுமோ. இல்ல தெரியாதுண்டா அவர் பார்த்துட்டு அடுத்த ஆள்வா அப்படி பாக்குற இல்ல, இன்னொரு ஆள் வார எனக்கு எல்லாம் தெரியும், ஓகே நீதான் பிரசன்ட். அப்ப உடனே அவரை எடுக்கிறார். ஏன்னு கேட்டா அவருக்கு தெரியும் எத்தனை அடியில இதை பூட்டினா தெரியும், எந்த ஆணி பூட்டினா தெரியும் என்ற ஒரு நுட்பம் அவருக்கு தெரியும். அறிவு இருக்கு, ஆனா அனுபவம் இல்லாட்டி அவர் வேலைக்கு வரையிடாது. அதே மாதிரி அழகா சொன்னார். அனுபவம் என்பது பட்டால் தெரியும் சுட்டா நெருப்பண்டு. இப்ப எங்களுக்கு தெரியும் நெருப்பு சுடும், தம்பி தொடாதுன்னா அம்மா சொல்லுவா. நானும் குளப்படிப்புலதான் சின்னன்ல நானும் தொட்டு பார்த்தேன். நான் சிமிழி விளக்கில தான் நாங்க படிப்போம். ஐயோ விளக்கில தொட்டு போடாத சுடுமண்ணுவேன். அப்போ ஒரு நாள் நம்ம இல்லமே அங்கால எங்களோட அண்ணா போட்டு நான் டக்குண்டு சுட்டு பார்த்தேன். ஐயோ நல்லா சுட்டு போடுது. அப்பதான் தெரியும் எங்களுக்கு அதுல பட்டா தெரியும் சுடுமண்டு. அதுபோல அவர் அழகாக போத்தில அம்மா சொல்ற கவனமா கொண்டு போங்க, ஏன் உடைச்சு போடுங்க. ஆனா ஒரு நாள் விழுந்தா என்ன, உடைச்சா என்ன, உடைச்சா அப்பதானே தெரியும் எனக்கு இனி உடைக்கா பக்குவமா கொண்டு போகணும்ண்டு. அது மாதிரி வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தா அம்மா சொன்னா இந்த தேநீரை கொண்டு அந்த விருந்தினருக்கு கொடுங்கோன்னு. அப்போ ஒரு 10 வயது பிள்ளை நான் கொண்டு போக்கணும்னு அடம் பிடிக்கும். சரி கொடுத்து விட்டா ஐயோ நீ ஊத்தி போடுவேன் என்ற அம்மா 10 தெரிஞ்சு சொல்லுவா. சரி அவள் ஊத்தினா என்ன, அப்பதானே தெரியும் இனி ஊத்தாமல் கவனமாக கொண்டு போகணும்ன்றதை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த எண்டதை பெற்றோர்கள் உணர வேணும். என்ன அப்படித்தான் நீங்கள் ஒவ்வொன்றும் விழுந்து விழுந்து எழும்பினால்தான் அதுல அனுபவம் வரும். சரி அதிசயா என்ன சொல்ல போறீங்க? நான் யாதசுக்கும் அதிசயக்கும் எதிராக சாமாங்க சொல்ல போறேன். சரி முதல் யாரு சொன்னவர் கைய இப்ப நெருப்புல பட்டா நோம் வந்து அனுபவம் கண்டுபிடிக்கும், அது தெரியும் அனுபவம். ஆனா நாங்க முதலே படிப்போம் அறிவோல. இப்ப அம்மாவும் அப்பாவும் எல்லாமே என்ன சொல்றாங்க, கைய வச்சா இப்படி நடக்கும், வீங்கிரும், டாக்டர்கிட்ட போகணும். அது தெரிஞ்சு இருந்தா இந்த சம்பவத்தை நிறுத்தி இருக்கிறான். அப்ப அது நடந்தே இருக்காது. இப்ப கைய வச்சது ஓகே, நீங்க இப்ப கேட்காம சும்மா வச்சனா உனக்கு கை எரிஞ்சிருக்கும், எரிய தொடங்க அளவியல் நல்லா நோவும். ஆனா முதலே படிச்சிருந்தா உங்களுக்கு நொண்டு இருக்காட்டு இப்படி கவலையா இருக்க மாட்டேன். சரி அது முதலே படிச்சிருந்தா எங்களுக்கு தெரியும் அதுல சுடுமண்டு. படிச்சிருந்தாலும் எங்களுக்கு அந்த பட்டறிவு தானே, அதாவது எங்களோட ஃபீலிங்கே அதுல காட்டினா தான் எங்களுக்கு தெரியும். தனியா அறிவை மட்டும் வச்சா நான் போற பாதையில சில நேரம் எனக்கு அது புரியாமையும் இருக்கு, சில நேரம் விட்டுடுவோம். சரியா அம்மா சொல்றா இந்த பாதையால போகாதேங்கோ, அங்க தடை செய்து இருக்குது அல்லது பௌஸ்டரை இருக்குது, நீங்க இஞ்ச காரை ஓடாதேங்கோண்டு. நீங்க என்னண்டா ஓட வேணும், ஏன் அதால போய் பார்ப்போம் அண்டு வேற உங்களுக்கு மனசு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு தடையில போனாதான் இதுதான் பௌஸ்டர், இதுதான் எங்களுக்கு தடையா இருக்குது, அப்ப நான் மற்ற பாதையால தானே போறேன். அப்பதானே தெரியும் உங்களுக்கு டிரெக்ஷன் எப்படி மாறலாமண்டு. இல்லாவிட்டால் உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப அந்த அனுபவத்தை நீங்கள் ஏதோ ஒரு வழியில பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்குதம்மா. சரியே ஓகே.
அத்துடன் யது சொன்னவர் இப்ப வேறொரு நாட்டுக்கு இப்ப மொழிகளை படிக்க தேவையில்லை அறிவோல அங்க அனுபவத்தோடையும் படிக்கிறோம் இந்த அங்க போய் நிறைய வருஷம் வாழ்ந்தா தெரியும் ஆனா நிறைய வருஷம் வாழ்ந்தாலும் உங்களுக்கு எப்படி அந்த உச்சரிப்பு அந்த எழுத்துக்கள் அது எல்லாத்தையும் நீங்க அறிவோல தான் நீ படிப்பீங்க பள்ளிக்கூடத்துல எப்படி உச்சரிப்பு இப்ப பிரெஞ்சு பார்த்தா பிரெஞ்சு ஜெர்மனை விட வேற மாதிரி அந்த உச்சரிப்பு வேற மாதிரி இழுத்து உச்சரிப்பு காணும் அதான் சொல்ல நான் கட்டிக்காரு கட்டிக்காரு ஒரு மொழி தெரிய வேணும் என்றால் அந்த மொழியை எப்படி உச்சரிக்க வேணும் எப்படி அந்த மொழியை பேச வேணும்ன்றது கட்டாயம் தெரியணும் அந்த ஆக்ஷன் தெரியாட்டி நாங்க வீட்டிலேயே பேச்சு வேண்டுவோம் எல்லாரும் என்ன இப்படி சொல்றீங்க இந்த சொல்லியண்டு அப்ப மற்றவர்களுக்கும் அது ஒரு அவமானமா இருக்க கூடாது கட்டிக்காரு ஓகே அவ்வளவுதானோ எனக்கு நிறைய இருக்கு இன்னொன்னு சொல்லி போட்டு மற்ற ஆலயம் எடுப்போம் சொல்லுங்க ஓகே தம்பி அத்துடன் சொன்னவர் நாங்கள் இப்ப தம்பி சொன்னவர் ஸ்பேஸுக்கு போனா விண்வெளிக்கு போனா அங்க இப்ப பயமூலதான் ஓடுறோம் அங்க போறோம் என்று இப்ப அனுபவம் என்ன நடக்கும்ட்டு அந்த அனுபவத்தோட தான் எனக்கு தெரியும் ஆனா இப்ப அறிவோலம் போறோம் இந்த இப்ப நீங்க ஸ்பேஸுக்கு போனா முதல் போனா அவ எல்லாம் ரெஸ்கியூ என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் படிச்சிருப்பாங்க இப்ப இப்படி விழுந்தா எப்படி உன்னை காப்பாற்றலாம் என்ன நீங்க செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த அறிவோல தான் நீ அங்க போறிய விழுந்தா அந்த அறிவை யூஸ் பண்ணி அதை தடுக்கிறான் பிறகு ஒன்றும் நடக்காம கட்டிக்காரு இப்ப அதை சொல்லி தெரியணும் உங்களுக்கு நீங்கள் இப்படி போகணும் தலைகளாயும் போகும் அப்ப உங்களுக்கு பயம் இருக்கும் என்றதை அறிவு எங்களுக்கு சொல்லி தருது அதை நாங்கள் படிச்சிருக்கிறோம் இல்லையண்டு இல்ல அறிவு சொல்லி தருகுது ஆனா அந்த சொல்லித்தர அறிவை நான் ஃபீல் பண்ணுறேனோன்றதான் கேள்வி இப்ப நான் படிச்சிருக்கிறேன் ஓகே படிச்சிருக்கிற எல்லாம் அந்த நேரத்துல பயன்படுத்த முடியுமோன்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ள இருக்குது ஆமா நல்லது அதிசயா நீங்க வடிவா சொன்னீங்கள் இருங்கள் அடுத்த இவியல் 2 பேர் எடுக்கணும் எடுத்து போட்டு மற்ற வீட்டை வாரேன் ஸ்ரீ விக்னேஷ் உங்களோட இது ஒன் பண்ணுங்க மைக்க அந்த சின்ன குழந்தையில இருக்கா கேட்டுட்டு ஸ்ரீ விக்னேஷ் சரி அப்ப ஸ்ரீமன் நீங்கள் என்ன கருத்து அறிவுக்கு சொல்ல போறீங்க அறிவு இல்லாம வணக்கம் அறிவு இல்லாட்டி நாங்க படிக்கலாம் இப்படி நான் எக்ஸாமுக்கு போனா படிக்காட்டி இப்படி நீங்க நல்ல மார்க்ஸ் வரும் இப்படி நல்ல மார்க்ஸ் இருக்க போறீங்களா என்ன படிக்க வேணும் நீங்க இப்படி அறிவு இல்லாம நீங்க வாசிக்க தெரியாத நீங்க வாசிச்சனா அந்த பார்ட் வந்து அந்த காட்டும் என்ன தியரி என்ன படிக்கிறவாடியா அது காட்டும் என்ன தியரி என்று சொல்றீங்க அது விளங்காட்டி அறிவு இல்லாம புத்தகம் அறிவு தரும் உங்களுக்கு நூலுகள் புத்தகங்கள் அறிவை தரும் ஆமா இப்படி அறிவில்லாட்டி இப்படி நாங்க பேச போறோம் பேசினாதான் அறிவு தேவை என்ன சொன்னா உங்களுக்கு கதி கேட்க நூலன் சொல்லும் உங்களுக்கு என்ன தியரி என்ன சாமான புத்தகம் தான் வார அதுக்கு இப்படி கதைச்சுன்னா அதுக்கு நீ கதைச்சுன்னா உங்களுக்கு சொல்லலாம் உங்களுக்கு நீங்க வாசிக்க தெரிஞ்சா அறிவு இருந்தா தான் அதை பேச முடியும்னு சொல்றீங்க அத பற்றி என்ன அந்த நூல்ல இருக்குது என்ன விடயம்ன்றதை பேசலாம் ஓகே அறிவு இல்லாட்டியே நீங்க இப்படி அந்த ஃப்ராக இருந்தா அறிவு இல்லாட்டி உங்களுக்கு இத அந்த்வர்ட்க்கு சொல்லலாம் ஒரு ஆளுக்கு விடைகளை சொல்ல முடியாது ஆமா ஒரு கேள்வி கேட்டா விடைகளை சொல்ல முடியாது என்ன இப்படின்னா அறிவு இல்லாட்டி இப்படின்னா ஒரு சாமானுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாரு எக்ஸ்பிளைன் பண்ணலாரு என்னன்னா இப்படின்னா
அறிவு இல்லாட்டி இப்படி யாருக்கு காட்ட போறீங்க இப்படி இப்படி இதை செய்யறோம். ம் ம் ஓகே அவ்வளவுதானோ? ம் அதான் கட்டிக்காரன் அறிவு இல்லாட்டி நாங்க ஒன்றுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. ஒரு கேள்வி கேட்டா எனக்கு தெரியாது என்றாலும் எனக்கு அதுல அது அறிவில்லை என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்றார். அடுத்தது அறிவில்லாட்டி விளக்கம் கொடுக்க இயலாது. ஆனால் அனுபவத்தில அது தெரிஞ்சிருந்தா சொல்லலாம் தானே. இப்ப ஒரு கடைக்காரர் 1 கிலோ அரிசி, 1 கிலோ மா, 1 கிலோ தேயிலை என்று 3 பொருளை நான் வேண்டுறேன். அவர் சொல்றார் இது 1.50, 1.50, அடுத்தது 1.50 அல்லது 1.75 சொல்றார். அப்ப அவர் சொல்ற 1.50, 1.75, 1.30. சரி இவ்வளவு காசை தாங்கோண்டா. நாங்கள் 1.50, அடுத்த இன்னும் 1.50, அப்ப 3, அடுத்தது அடுத்தது 3, இன்னும் 1.50, 4.50, அங்கால ஒரு 25 இருக்கு, 4.75 நாங்க சொல்லி போடுவோம். சொல்லிக்க நேரம் செல்லும். ஆனா ஒரு கடைக்காரர் படபடன்னு சொல்லுவார். ஏன்? அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஆக்கள் வந்து கேட்க கேட்க அவருக்கு சொல்லி சொல்லி பழைய விளக்கம் வந்துடும். என்ன அனுபவமும் வேணும். ஆனால் இவர் சொன்ன மாதிரி ஒரு விடயத்தில விளக்கம் கேட்டால் ஒரு ஏஐ பற்றி தெரிஞ்சவரிடம் தான் நாங்கள் ஒரு விளக்கத்தை கேட்டா அவர் டக்குண்டு அதை பற்றி சொல்லுவார். அப்ப துறை சார்ந்த இதுல வந்து அறிவும் வேணும் என்பதை ஸ்ரீமன் சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள் ஸ்ரீமன். ஸ்ரீ விக்னேஷ் சொல்லுங்க. உங்களோட மைக் ஒன் ஆஃப் ஆயிருக்கப்ப உங்களோட மைக்க ஒன் பண்ணுங்க. ஸ்ரீ விக்னேஷ் ஸ்ரீ விக்னேஷ் மைக்க ஒன் பண்ணுங்க. மைக்க ஒன் பண்ணுங்க. இந்த ரைட். இனி கதைங்க. நீங்க என்னத்தை பற்றி கதைக்க போறீங்க ஸ்ரீ விக்னேஷ்? என்னத்தை பற்றி கதைக்க போறீங்க? அறிவா அனுபவமா? சரி அறிவு பேசுங்க. எங்க உங்களோட முகத்தை காணையில அப்படியா கிட்ட இருங்கோ. எனக்கு வர மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல இல்ல கஷ்டம் இல்ல. நடுவுக்கு வாங்கோ, நடுவுக்கு வாங்கோ. அது கஷ்டம் ஒன்றுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் அப்படியே இருங்க. ஓகே பெர்ஃபெக்ட். சொல்லுங்க. கொஞ்சம் பின்னுக்கு போங்க, கொஞ்சம் பின்னுக்கு போங்க, கொஞ்சம் ரைட். பின்னுக்கு போண்டா கீழே போறீங்க. கடவுளே கொஞ்சம் மேல. சரி இப்ப பேசுங்க. ஓகே சரி இப்ப சரி. ஓகே பெர்ஃபெக்ட். பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அறிவை பத்தி பேச போறேன். அறிவு இருந்தா அறிவு பத்தி அறிவுனா என்ன தெரியுமா? அது வந்து அறிவு இருந்தா அத ஏதாச்சும் செய்ய முடியும். ஆனா அறிவு இல்லைன்னா செய்ய முடியாது. ஓகே செய்யணும்னு அறிவு இருக்கணும். ஓகே அடுத்தது அவ்வளவுதானோ? அறிவு இருந்தா இதையும் செய்ய முடியும், இல்லாட்டி செய்ய இயலாது. ஸ்ரீ விக்னேஷ் இப்ப அறிவு இல்லாட்டியும் செய்யலாமல்லோ? எல்லார்டையும் அறிவு இருக்குதா? சில நேரம் அறிவு இல்லாதவர்கள் சில செயலை செய்யறத பார்க்க இல்லையா? இப்ப பாருங்க ஆனா அறிவு ஆனா பண்ணாலுமே ஆனா ஏதாச்சும் கிடைக்காது, பணம் கிடைக்காது, ஏதாச்சும் வேலை அந்த மாதிரி செஞ்சா. அறிவு இருந்தா தான் பணத்தை நாங்க சேமிக்கலாம். என்ன பணத்தை உழைக்கலாம். என்ன ஓகே அதுவும் சரிதான். இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப ஒரு எங்கள்ட டிட்பா புயலால எங்களோட நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறத நாங்க பாக்குறோம். ஆனா 4 பேர் இப்படி போயினோம், 3 பேர் தண்ணிக்க விழுந்துட்டினோம். சரியோ அல்லது அவைக்கு மண்ணுகள் விழுந்துட்டதோ என்னவோ. நடந்து கொண்டு போறவருக்கு அறிவு இல்லாதவர் என்று வையுங்கோ. அறிவு இல்லாதவருக்கு அவர் என்ன செய்வார்? அப்படியே போவாரா? இல்லது அறிவு இல்லாத ஓடி போயிட்டு அக்கண்டு அந்த பிள்ளைய இழுப்பாமா? ஒரு சின்ன பிள்ளை போறாரு தண்ணிக்க, ஐயோ தண்ணியோட போகுதுன்னு இழுப்பாரா? எது செய்வார்? தண்ணிக்குள்ள இழுப்பாரு. தண்ணிக்குள்ள இழுப்பார். அப்ப அவர் அங்க எங்க அவருக்கு அறிவு வருது? படிச்ச அறிவுதான் இருக்கண்டு இல்ல. அவர் யோசிக்கிறார், ஐயோ அந்த பிள்ளை விழுந்து போக மாட்டா. அப்ப அங்க பட்டறிவும் அவருக்கு பயன்படுது. அதான் அனுபவ அறிவு. ஓகேயா? அப்ப குறிப்பறிந்து நாங்கள் சில விடயங்களை செய்யக்களை வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவ அறிவும் இருப்பதை பார்க்கிறோம். கட்டிக்காரன் வாழ்த்துக்கள். அவரை கல்வி இருந்தாதான் அறிவு இருந்தாதான் பணத்தை உழைக்க முடியும். சரி வேற யார் இனி சொல்ல போறியா? ஜாதஸ் சொல்லுங்க. நிறைவு பகுதிக்கு வருவோம். சரி அது சொல்லுங்க. அதிசயா சொன்னவா, நாங்க வந்து ஒரு மொழியை நாங்க வந்து
நூலில் தான் வடிவா படிக்கலாம் அந்த உச்சரிப்பு எல்லாம். ஆனா ம் நான் ஸ்டார்ட்ல நான் தமிழ் வகுப்புக்கு போல. நான் இந்த அம்மா அப்பா அம்மம்மா வீட்டை காய்க்கிறது வச்சுதான் நான் தமிழ் படிச்சேன். நான் ஓகே தொடக்கத்துல அதுக்கு தமிழ் படம் வேறு பார்த்தேன். நான் தமிழ் படங்களா அதுக்கு பிறகுதான் நான் தமிழ் கதைக்க தொடங்கினான். ஆனா ம் பிற லேட்டா தான் நான் தமிழ் வகுப்புக்கு போனேன். கட்டிக்காரன் ஓகே. ஆனா உண்மையா யதுஸ் எந்த ஒரு பள்ளிக்கூடம் போயில அவர் பேந்தான் போனீங்களே கொஞ்ச நாள் போனீங்களாக்கும் என்ன? யா கொஞ்ச நாள் ஆரம்பத்துல போனவர். ஆனா பேருந்து முழுதும் எங்களோட திருக்குறள் வகுப்பின் ஊடாகத்தான் அவர் கற்று இவ்வளவு தூரம் பேசுறாருண்டா உண்மையிலேயே வாழ்த்துக்கள் யதுஸ். நீங்க சொன்ன சரி. அதாவது மொழி படிக்க அந்த வீட்டில உள்ள இப்ப தமிழை நீங்கள் படிக்க முதல் தமிழை பேசி பழகுறீர்கள். வீட்டில அம்மா சொல்லுறா பிள்ளை ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து கொண்டு வா, அல்லது இந்த தேநீரை குடி, அம்மா சொல்லுற அந்த சொற்களும் அந்த பேச்சும் தான் உங்களோட காதுக்குள்ள கேட்குது. அப்ப இருந்தே உங்களுக்கு எங்களோட தாய்மொழியை விளங்குது. பேருந்து நீங்கள் பாடசாலையில் போயோ அல்லது இப்படி வகுப்புகளுக்கு வந்தோ அதை இன்னும் மேம்படுத்துறீர்கள், இன்னும் கற்றுக்கொள்ளுறீர்கள். அப்ப அதுல அவர் சொல்றார் ஒரு சொல்லுங்க யதுஸ். இல்ல நான் வேற சொல்ல வந்தேன்னா, நாங்க பரீட்சைக்கு பக்கமாக படித்தாலும் சில நேரத்தில் தோல்வி அடைஞ்சிருவோம். ஆனால் அனுபவத்தை வச்சு நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். அருமையான ஒரு கருத்து. இப்ப சில நேரம் படிக்க எங்களுக்கு புள்ளிகள் குறைஞ்சு விடும், எங்களுக்கு தோல்வி வந்துவிடும். ஆனால் தோல்வி வந்தாலும் அனுபவ அறிவு எங்களுக்கு கிடைச்சிருந்தா நாங்க இன்னும் மேம்பட்டு உயரலாம் என்பதை அழகா சொன்னார். என்ன சொன்னீங்கள்? அனுபவ அறிவு. இறுதியா சொன்னது என்ன சொன்னீங்கள்? அனுபவ அறிவு என்ன செய்ய மாட்டீங்க? வாழ்க்கையில் முன்னேற்றம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உருவாகும் என்பது. எங்க விட்டாலும் தண்ணிக்க விட்டா என்ன அல்லது ஒரு புயலுக்க விட்டா என்ன, நாங்கள் அதுல இருந்து எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சா அதுல இருந்தே நாங்க முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். என்ன? கட்டிக்கார். சரி, இன்னும் யாரும் எதுவும் சொல்ல போறீங்களோ? இப்ப உள்ள அதிசயா கையெழுத்துற பாப்போம். அதிசயா வாங்கும். இப்ப முதல் auch Janus சொன்னவர் இப்ப வேற நாட்டுக்கும் போனா அது அனுபவத்தோட தான் போறோம். Also நான் கூட சொன்னலாம் தானே போறாம் ஆனா அதுல போனா இன்னும் கெட்டது நடந்தா அது ஒருத்தர் மூலம் நிறுத்தலாம். இப்ப முதலே எப்படி நாட்டு இருக்குது, இப்ப நிறைய நாடுகள்ல இப்ப பயமா இருக்குது, நிறைய சம்பவங்கள் நடக்குது, பயமான இடங்கள். இப்ப அது தெரியாம அங்க போனா உங்களுக்கே அந்த கெட்டது நடந்திருக்கும். அது அப்ப கவலையா இருந்திருக்கும். இப்ப இன்னும் நடந்திருக்கும், ஒருத்தருக்கும் தெரியாது. இப்ப நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். ஆனா முதலே உங்களுக்கு ஆக்கள் சொல்லி அறிவுல படிச்சு நியூஸ்ல பார்த்து ஒரு சரியான இடத்துக்கு போறா அதோட நடந்து இருக்காது, நல்லா இருக்கு. ஒரு கட்ட சம்பவங்கள் நடந்து இருக்காது. ஆமாம், ஒரு இடத்தை போனா இது அமெரிக்காவில சொன்னால் நாங்கள் இந்த இடங்கள்ல சூடு பயிற்சிகள் ஆக்கள் எல்லாம் இது அன்னிவினம் அப்ப பயங்கரமா எங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த இடங்களுக்கு நீங்க போறேன்டா நல்லது இல்லை. அப்படி அத்துடன் அதிசயம் சொன்னவர் இப்ப டாக்டர் அவைய ப்ளூட்அப்நாம செய்தா அந்த அனுபவத்தோடதான் இயலும். ஆனா இப்ப எங்க மெயின் டாக்டர் இப்ப அவ பிளட் எடுத்தா அவ முதலா செய்ய மாட்டா, அவ முதல் படிச்சு அறிவு கொண்டுதான் செய்வா. இப்ப அவக்கு தெரியாம எங்கேயோ குட்டுனா இன்னும் நடந்துடும், அது அவைய விட மாட்டாங்க. எங்கேயோ குட்டுனா உயிரும் போவும் ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா அறிவுல இப்ப நீங்க டாக்டர் ஆகுக்கு முன்னம் எல்லாத்தையும் படிச்சு வச்சுதான் டாக்டர் ஆகியல், படிச்சுதான் பிளட் இருக்கியல். இப்ப ஒரு சின்ன 2 பிள்ளைகள் ஆகுறோம், ஆனா அதோட நாங்க படிச்சுதான் செய்யறோம், மிச்ச பிள்ளைகள் ஒன்றும் இல்ல. சிலது படிச்சாதான் எங்களுக்கு இந்த கூர்மையான அறிவு கிடைக்கும். ஓகேயா? நிறைவுக்கு கொண்டு வருவோம். வீட்டை அவர் அம்மா அப்பாவோட படிச்சுதான் பள்ளிக்கு வந்தவர். ஆனா நிறைய எல்லா பேருக்கும் தெரியும் அம்மாவும் அப்பாவும் தானே ஆசிரியர் மாதிரி. இப்ப சின்னன்லே அம்மா அப்பாவும் ஆசிரியர் மாதிரி தானே எங்களுக்கு படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவைய ஆசிரியர் தெரிந்து அறிவை எங்களுக்கு தாராங்க.
நாங்க ம். அவையின் அறிவறுத்து படிச்சு கொண்டுதான் இருப்போம். சரி, ஓகே, எங்களுக்கு கிடைக்கலாம் பேசலாம். ஆனா இப்ப அந்த உறுப்புகளை எப்படி எழுதுவது, இப்ப பேசுவது, ஆம், அந்த ஆம். உச்சரிப்பு எழுத்துக்களை எப்படி படிப்போம்? அம்மா அப்பா வெறும் பேசுவாங்க. ஆனா எழுதுறது எல்லாத்தையும் சரி, ஓகே, அம்மா அப்பா இலக்கணம், இலக்கியம் அதுகளை சொல்லுவாங்க. ஆசிரியர் தான். அத டீச்சர்கள் தான் சொல்லுவாங்க. ம், அம்மா ம். அப்பா பேச சொல்ல மாட்டாங்க. கட்டிக்காது Yeah. கட்டிக்காது. அதாவது கல்வியிலும் பல வகை இருக்கிறது. அந்த கல்வியை கூர்ந்து கவனிக்க வேண்டிய இருக்கிறது. சாதாரணமாக படிக்கிறதும் இருக்கிறது. இப்ப நுட்பமாக படிக்க வேணும் ஒரு இலக்கண இலக்கிய வகுப்புகள் என்றால் அது ஆசிரியரால் தான் முடியும். மற்றும்படி ஒரு கல்வியின் முதல் ஆசான் பெற்றோர் தான் என்பதை அழகாக அபிநயா சொல்லி இருக்கிறார். வாழ்த்துக்கள். ஆம், அதிசேக் சொல்லுங்கள். Also, and அக்கா சொன்னப்ப அந்த இட்ரா என்ன அந்த சொன்னவ? இப்பா டிட்பா இது புயல். ஆம், டிட்பா அந்த புயல். இப்ப ஒன்னும் செய்யக்கூடாது அவரு. ஓகே, அந்த டிட்பா புயல் என்னவா? அந்த விரைக்கு தண்ணி பின்னுக்கு போகும் தானே, அது ஆக்க கண்டு இருக்குவாங்க. அப்ப இன்னும் ஒருக்கா வந்தா இப்படி நடனா அந்த அனுபவம் நான் பார்த்து நிக்கிறேன். ஓ, இப்படி தண்ணி பின்னுக்கு வந்தா ஒரு புயல் வரும், சுனாமி வரும். அப்ப நாங்க இங்க போனோம். அது என்ன பின்னுக்கு வார முன்னுக்கு வார என்னண்டு? தண்ணி இப்ப பின்னுக்கு போனா ஓ, அது கடல்ல மேல இருந்து பின்னுக்கு போனா அது அப்படியா? கடல் பின்னுக்கு போனா அது ஹைஸ் ஒரு சுனாமி வரும். ரைட், அந்த எச்சரிக்கை. நூலா இருந்தா அது நல்லா பின்னுக்கு போனா ஒரு அது சுத்தி கொண்டு வேந்த அப்படியே புயல் என்ன அதுக்குள்ளேயே தண்ணிக்குள்ள கட்டிக்காரன் நல்ல விஞ்ஞான தகவல். ம். அந்த அனுபவம் இனி எங்கள் நாட்டுல புயல் வந்தா இப்படி வரப்போகுது என்று அறிஞ்சா நாங்க அதுக்கேற்ற பாதுகாப்பை மக்கள் தேடிக்கொள்ளலாம். சரி, அதிசயா சொல்லி முடியுங்க. ஆம், அதிர்ஷ்ட சொன்னாரு, இப்ப பின்னுக்கு போனால் தெரியும் தானே அது வெறுமென்று. ஆனா அந்த பின்னுக்கு போன பிறகு வெறுமென்று எப்படி அவருக்கு தெரியும்? அவர் படிச்சதானே தெரியும். இப்ப கட்டிக்காரு உண்மைதான். அனுபவம், ஏனண்டா yeah. அவரு பள்ளிக்கூடல படிக்கிறாரு. இப்ப தண்ணி இப்படி பின்னுக்கு போனா அது என்றால் அது இப்படியே நிறைய பெருசா ஆழமா வரும். ஆனா அது படிச்சிருக்காட்டி தெரிஞ்சிருக்காரு. சரி, ஓகே, பின்னுக்கு போற அப்ப நினைப்பாங்க, சரி ஒருக்கா தண்ணி போற தெரியாது என்ன நடக்கும், ஒருத்தருக்குமே தெரியாது. ஒருக்கா நடந்த பிறகு திருப்பி தெரியும். ஓகே, அதுக்கு அனுபவம். ஆனா முதல் நடக்க கல்விதான், அறிவுதான் தேவை. அது காணுபாக்கு. ஓகே, அதாவது எங்களுக்கு அது இப்ப அதிசயக்கும் எங்கேயோ அறிஞ்சிருக்கிறார். அவர் படிச்சதில்ல, படிச்சதா அல்லது பார்த்திருக்கிறாரோ தெரியல. அந்த எப்படி தெரியும் உங்களுக்கு பின்னுக்கு போனால் புயல் வர போகுதுண்ட இது எங்கேயோ படிச்சீங்களா? என்ன செய்தவரா? ஸ்கூல்ல படிக்கையில ஓ, ஆக்கள் சொன்னவங்க யா அனுபவத்துல அல்லது படத்தை பார்த்து அல்லது ஒரு புயல். உண்மையிலேயே அவர் சொன்னது சரி. அதாவது ஒரு கடலில தண்ணியானது பின்னோக்கி போயிருந்த அலையானது முன்னோக்கி வரும். பின்னோக்கி போனால் அது பெரிய ஒரு புயலை தண்ணிக்குள்ள உருவாக்க போகுதுன்றதை நாங்க கண்டுகொள்ளலாம். அத இவர் அறிஞ்சிருக்கிறார். மற்றது நீங்க புயலை பற்றின விளக்கமான படங்கள் பார்க்கும் போதும் அதுல தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கட்டிக்கார குட்டியால் எல்லாரும் நல்ல இதா சொன்னீங்க. நிலவ நேரம் சொல்ல போறீங்களா? இல்ல, அந்த அதிசயா சொன்னதுதான் நானும் சொல்ல சொன்னேன். வேணும். அது சொல்லிட்டா அதான். இது எந்த விடயம்? அந்த எது சொன்னது அதிசயம் சொன்னது அதான் நானும் சொன்னேன். எந்த விடயம் அதை சொல்லுங்க நீங்களும் திருப்பி. அப்ப அந்த டாக்டர் ஊசிமேர் அப்படி அந்த இதாகதான் நான் சொல்ல வந்தேன். அது என்ன அனுபவத்துக்கு சொல்ல வந்தீங்களா? கல்வி அனுபவ அறிவுக்கு என்ன டாக்டர் படிச்சிருப்பார். அப்ப ஏன் நர்ஸ் தான் போடுற சரி என்றவர் சொல்றார்? நர்ஸ் போடுறதான் அவர் சரி என்று சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அது சரி, நர்ஸ் போடுறதுதான் சரி என்றார். டாக்டருக்கும் தெரியும் தானே. டாக்டர் தானே படிச்சாரு. அதான் நான் சொல்ல வந்தேன். அத என்ன சொல்ல வந்த நீங்கள்? டாக்டர் தான் படிச்சேன்டா அது சொல்லுங்க விளக்கம். அவரே படிச்சா அவருக்கு தெரியும் தான் எப்படி என்று. அவர் படிச்சா அப்படி. அப்ப ஏன் அவர் பிள்ளையா குத்தினவரா? அதான் கேள்வி. அவர் இப்ப படிச்சவர் ஏன் பிள்ளையா குத்தினவர்? அதான் அதிசயம் சொல்றார். அவரை விட நர்ஸ் வடிவா குத்துறாவாம். சரி, அவர் தான். அப்ப ஏன் அவர் டாக்டர் அதை பிள்ளையா குத்தினவர் என்றது கேள்வி எங்களுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, பரவாயில்ல, சிந்தியுங்க.
Yeah. அதாவது டாக்டர் படிச்சவர் தான், ஆனா ஒவ்வொரு நாளும் அவர் ஊசி குத்தி கொண்டு இருக்கிறாருண்டு இல்ல என்ன. ஆனா Yeah. நேர்ஸ் ஆனவ ஒவ்வொரு நாளும் குத்தி கொண்டிருக்க டக்குன்னு தெரியும். கருத்த ஆக்கள் வந்த அளவின் கையில இந்த இடத்துல அந்த நாடி நாளம் இருக்கண்டு, மற்றவைக்கும் அப்படி இருக்கண்டு. தொட்டு தொட்டு பார்த்து அடிச்சு அடிச்சு பார்த்து அனுபவத்தால கண்டுபிடிப்பார். டாக்டருக்கு தெரியாண்டு இல்ல, அவர் Yeah. படிச்சிருப்பார். ஆனால் பிராக்டிஸ் இல்ல அவருக்கு, அனுபவம் குறைவா கிடக்கு என்ன. Yeah. டீச்சர் ஆமா மிஸ்டேக் செய்யணும். என்னண்டு மிஸ்டேக் செய்யணும். போறீங்களோ? இல்ல மிஸ்டேக் செய்யணும் டாக்டர். சொல்லுங்க சொல்லுங்க என்னண்டு ஏன்னா டாக்டர். இப்ப டாக்டர் இப்ப ஊசி குட்டைக்கு ம் பார்க்காம பெரிய பார்க்காம குட்டுட்டார். அது ம் ஓ அது அது அந்த மிஸ்டேக் இருக்கும். தவறாயும் குத்தி இது வேற என்ன. ஓ அடிச்ச எல்லாரும் நல்லா செய்வினம் மட்டும் இல்ல, சில நேரம் சில தவறும் வரும். சில டாக்டர்ஸ் இந்த ஆபரேஷன்கள் பிள்ளையா வேறதாலதான் நாக்கள் இறக்குறாங்க, அது அவருக்கு தெரியும். டீச்சர் அதுக்கும் அவர் கணக்காக்களுக்கும் குத்திருப்பதானே, அவருக்கும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் தானே எப்படி என்று சிலரே அதுக்கும் ஆக்டன் பண்ண மாட்டார் அப்படி என்று. அது ஓகேயா, கணக்க வேலை செய்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறபடி. ஆனா அது சொல்லக்கூடாது இல்லோ, வேற அப்படி செய்யக்கூடாதோ. ஸ்ட்ரெஸ் எனக்கு இருக்குது நிறைய, அப்படி என்ன நீ ஓய்வாயிரு, டாக்டர் இல்லாம ஓய்வா இருக்க வேண்டியது இருக்கு. நல்லா இருக்கு, எல்லாரும் நல்ல அருமையான கருத்துகள் சொல்லிங்க. நான் நிறைவுக்கு வருவோம். உண்மையிலேயே அந்த கருத்து உங்களுக்கு நல்லாக தூண்டப்பட்டால் இன்னும் அழகாக செய்வீர்கள். நாங்கள் இன்னொரு முறை நேரடியாக செய்வோம். மிகச் சிறப்பு. அதாவது இன்றைய இந்த வாழ்க்கைக்கு தேவையான இந்த விடயம், அதாவது நீங்கள் கல்வி எதை தரும் என்று எடுக்கிறோம், அறிவை தருமா அனுபவத்தை தருமா என்று எடுத்தால் நீங்கள் 2 அணிகளும் மிகச் சிறப்பாக பேசுகள். அதை விட நாங்கள் இது ஒரு கருத்து களமாக அணிகளுக்கு அப்பால நீங்கள் ஒவ்வொரு மாணவற்ற கருத்து என்று பார்க்க சிறப்பான கருத்தை 2 பக்கமும் தந்தீர்கள். எதிரும் புதிருமாக தந்தீர்கள். ஆனால் இதில் பெரியவர்கள் என்று பார்க்க கேட்க அபிநயாவும் ஜதுசும் மிகச் சிறப்பாக வாதாடி இருந்தார்கள். அது உண்மையிலேயே வியக்க வச்ச ஒன்றாக இருக்கு. அதுக்காக மற்ற பிள்ளைகள் குறை வேண்டிய, ஆனால் அவர்கள் அந்த அடிக்கடி பாயிண்ட்ஸ்கள் சொல்லி அவைக்கு அந்த வெட்டி பேசுற இதன்றது நன்றாக தெரிந்திருக்கிறது. அந்த அவைக்கு அதுக்கேற்ற சொல்ல வேணும் என்ற ஒரு உந்துதல் வந்தது. அதுக்காக இப்ப நிலவனன் நல்லா பேசினார், ஸ்ரீமனும் பேசினார். ஸ்ரீ விக்னேஷ் ஒரு கருத்தை மட்டும் சொல்லி போட்டார். இல்லாட்டி அவருக்கு நல்ல கருத்துக்கள் வேறும் ஏனோ தெரியல. இப்படி பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும், இந்த ஒரு கற்றதனால் ஆய பயனின் சொல்வார் அறிவன் நற்றால் தொழாரேனில் என்று நாங்கள் கல்விக்கு ஒரு குறளை சொல்லுவாங்க, கற்றதனால். அது மாதிரி எங்களோட வாழ்க்கைக்கு அந்த கல்வி அறிவை முதல்ல தரும். அறிவு இல்லாம நாங்க செய்யலாம் உண்டும். விண்வெளிக்கு போக வேணுமெண்டா அபிநயா சொன்ன மாதிரி முதல்ல அறிவு இருக்கணும், எப்படி போகணும், எதுல போகணும் என்ற அறிவு முதல்ல எங்களுக்கு வேணும். பிறகுதான் அங்க போய் அனுபவத்தை பெற்று அதுல எப்படி என்றதை அறிகிறோம். சில நேரம் அந்த கல்வியை படிச்சு வச்சு அனுபவத்தின் ஊடாக செய்கிறோம். அது அனுபவம் சரியோ பிடிவதையா செய்து பார்க்க எங்களுக்கு வருகிறது. ஆனபடியால் எங்களுக்கு பார்க்க நீங்க நல்ல கருத்துக்கள் எல்லாரும் சொன்னாலும் கல்வி படிச்சு அந்த அறிவை மட்டும் நாங்கள் வச்சிருக்கிறோம். அதை செயல்படுத்திக்கதான் அனுபவம் பெருசாக விரிகிறது. செயல்படுத்தும் போது தானே நாங்க முன்னேறோம். ஏணியை கட்டி கொண்டு வந்து வைக்கிறோம், ஏணியை வச்சிருக்கிறோம். அந்த ஏணியில ஏற வேணும், ஏணி இப்படித்தான் படிகளாக இருக்கும், அப்ப மேலே ஏற வேணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால்தான் நாங்கள் இந்த ஏணியை பற்றி படிச்ச நாங்கள் அது எப்படி என்று கட்டி கட்டி பார்த்து மேலே ஏறைக்கதான் இது உயர்வாக வருகிறது என்றதை அறிந்து கொள்ளுவோம். அப்படித்தான் எங்களுக்கு எல்லாம் சரி. இப்ப நாங்க படிச்சு வச்சுக்கிறோம். ஒரு ஆசிரியரா வரைக்கதான் நீங்கள் அதை எடுத்து சொல்றீங்க, விளங்கப்படுத்துறீங்க. அதை வடிவா சொன்ன விளங்கப்படுத்தணும். அப்பதான் அந்த அனுபவ அறிவு வருமண்டு. நீங்க எல்லாரும் நல்ல நல்ல கருத்து சொன்னீங்க. புயலே எல்லாம் சொன்னீங்க. என்னதான் போனாலும் உடைமைகள் போனாலும் கல்வி போகாது. அதனால்தான் கல்வியை சொல்லுவார்கள், வெள்ளத்தால் அழியாது வேந்தனால் கொள்ளாது, கொள்ளத்தான் ஒருவராலும் முடியாது, கொடுத்தாலும் நிறவடிய மாட்டாதது கல்வி என்று சொல்லுவினோம். நீங்க இதுக்கு நான் கருத்துக்களை உங்களுக்கு ஆறுதலா சொல்லித்தாரேன். ஆகவே அறிவு இருந்தால்தான் நாங்கள் எதையும் செய்யலாம். ஆனா அந்த அறிவோட சேர்த்து இந்த அனுபவம் வரைக எங்களுக்கு மதிப்பாகவும் இருக்கும், முன்னேற்றகரமாகவும் இருக்கும், வாழ்க்கைக்கு நல்ல உயர்வாக கொண்டு செல்ல முடியும். ஆதலால் எங்களுடைய இன்றைய தீர்ப்பு ஒரு நாங்கள் அதாவது வாழ்க்கை கல்வி எதை தருகிறது, கல்வி அறிவையும் தருகிறது, அனுபவத்தையும் தருகிறது என்றுதான் நாங்கள் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கலாம். அறிவையும் தருகிறது, அனுபவத்தையும் தருகிறது. ஆதலால் இரண்டும் எங்களோட வாழ்க்கையில தேவை என்பதை நாங்கள் இந்த கருத்துக்களம் ஊடாக ஒரு தீர்ப்பாக வழங்கிக் கொள்ளுகிறோம். வாழ்த்துக்கள் குட்டிகள், எல்லாரும் அருமையாக செய்தீர்கள். நன்றி நன்றி.